ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம பிரெட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ணலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவும் விழுந்துடாமல். இந்த மாதிரி பொங்கி வந்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட ஒரு 10 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னால் 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை எடுத்து அதை 4 ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாலையும் இப்போ இது கூட ஊற்றிடலாம் பாருங்கள். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கட்டிப்பதமாக நமக்கு வந்துடும், க்ரீமி டைப்பில் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ஆனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும். இதை நம்ம ஜில்லுன்னு சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 8 முந்திரி, 8 பாதாம், 8 பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த கட்டரில் போட்டு நல்லா துருவி வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த கட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா துருவி தருது நமக்கு. முந்திரி பாதாம் எல்லாம் நல்லா நைஸாக ஈஸியாக இருக்குது. நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணுறத விட இதில் நல்லா ஈஸியாக கட் பண்ணிடுறது. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 8 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம ஓரங்களில் கட் பண்ணதை அதை தூர போட்டுறாமல் நல்லா காய வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு திரித்து வச்சுக்கலாம். பிரெட் கிராம் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நமக்கு முக்கோண ஷேப்பில் 2 கிடைக்கும் பாருங்கள். அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எல்லா பிரெட் துண்டுகளுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிருக்கோம். அது ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பிரெட் துண்டுகளை போட்டு 2 பக்கம் செவக்கிற அளவுக்கு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரஸ்மலாய் பண்ணுறோம், பிரெட் ரஸ்மலாய் பாருங்கள். சூப்பராக எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் இறக்கிடுங்க. இதுக்கு கம்பி பதம்லாம் வேண்டாம், பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இதை நம்ம இறக்கிட்டு எல்லாம் நம்ம இப்போ பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த பாலையும் வெளியே எடுத்து வச்சு நம்ம திருவி வச்சுருக்க முந்திரி பாதாம் எல்லாத்தையுமே டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போது நம்ம பிரெட் துண்டுகளை சுகர் சிரப்பில் போட்டு 2 பக்கம் நல்லா முக்கி எடுத்துகிட்டு அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுமோ வச்சுக்கோங்கன்னா அந்த ஷேப்பில் இன்றைக்கி வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எல்லா பிரெட் துண்டுகளுமே இந்த மாதிரி சுகர் சிரப்பில் முக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படி முக்கி எடுத்து வச்சாலே போதும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா நறுன்ட்டு இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே முக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச இந்த க்ரீமியான பாலை இது மேலே ஊற்றிக்கலாம் பாருங்கள். ஊற்றிட்டு எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி எல்லாம் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றின உடனே நம்ம முந்திரி பாதாம் எல்லாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, பிஸ்தா, இதெல்லாம் இந்த மாதிரி மேலே லைட்டாக தூவி கொடுத்துக்கோங்க. தூவி கொடுத்துட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே காஞ்ச ரோஸ் இதழ்களை போடலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.